guys, welcome back to our channel. இன்னைக்கு மினி vlogல நம்ம வந்து நானே செஞ்ச உருவாக்குன ஒரு கிரேவியை தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு கூடயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நல்லெண்ணெய் கூட பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 5 முந்திரி பருப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா அதில் நல்லா ஒரு கை அளவு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி வந்து அப்படி கரண்டி வச்சு நசுங்கணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பற்றி பார்த்திங்கன்னா நேற்று நைட் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 பீஸ் தான். ஸோ நம்ம அதையே ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மேரினேஷன் தாங்க. சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சம் உப்பு அதெல்லாம் போட்டு தான் நான் வந்துட்டு இதை மேரினேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து நான்காக ஈஸ்ட்லாம் ஆட் பண்ணி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம வந்துட்டு ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். எனக்கு செம்மையான ஸ்வெட்டிங் உடம்புங்க, தலை முடியை விரிச்சு போட்டுலாம் சமைக்க முடியல. ஸோ நல்லா இழுத்து கட்டிட்டு அடுத்து திருப்பி பேனை அடுப்பில் வச்சுட்டு கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும், நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஃப்ரை ஆகி வரனப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். திருப்பி அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பட்டை இதை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கெச்சப் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வேகம் இருக்குல்ல, அந்த ரா ஸ்மெல் போகணும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு உப்புக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது கூட சிக்கன் ஆட் பண்ணிவிடுங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா உள்ளே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்த அப்புறமா அதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான கிரேவி ரெடி ஆகிடும். உண்மையாகவே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் தான் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் நான் செய்கிறது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் மறக்காமல் அடுத்தது உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ எடுத்து. இந்த நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அது அப்படியே பிச்சாக அப்படியே வந்துட்டு ஸ்டெயினே இல்லாமல் வரணும். நீங்களே பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. இந்த நானுக்கு நம்ம ஒரு பொட்டு ஆயில் கூட யூஸ் பண்ண போகிறது கிடையாது வேக வைக்கிறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய்.